குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த 12th சாப்டர்ல உள்ள லாஸ்ட் பார்ட் கால்நடை இனங்கள் பார்க்குறோம். பால் பண்ணை என்கிறது பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தியும் அவற்றை சந்தைப்படுத்துதலையும் உள்ளடக்கியதான் பால் பண்ணை அப்படிங்கிறோம். பால் பண்ணை செயல்பாட்டில் கால்நடைகள் பராமரிப்பு, பால் சேகரிப்பு மற்றும் பால் பொருட்களை பதப்படுத்துதல் ஆகிய செயல்முறைகள்லாம் அடங்கும். இந்தியாவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 26 கால்நடை இனங்களும் 6 எருமை இனங்களும் இருக்கு. முக்கியமான ஒன் மார்க் நோட் பண்ணிக்க. கால்நடையில் அவருடைய பயன்பாட்டின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கப்படுது. அது என்னன்னு பார்த்தோம்னா கறவை இனங்கள், இழுவை இனங்கள் மற்றும் இரு பயன்பாட்டு இனங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா டெய்ரி பிரீட்ஸ் ஆர் மில்க் பிரீட்ஸ், பிராட் பிரீட்ஸ், டுயல் பர்பஸ் பிரீட்ஸ் ஒரு 3 டைப்ஸ் 3 வகைகளாக பிரிக்கப்படுது. மூன்று இனங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த கறவை இனம், இழுவை இனம், இரு உபயோக இனம், அதுக்கான டயக்ராம் உங்கள் புக்கில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ கிர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு கறவை இனம், காங்கேயங்கிறது இழுவை இனம், ஓங்கோலுங்கிறது பார்த்தீங்கன்னா இரு உபயோக இனம், கறவைக்கும் வரும் இழுவைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் கறவை இனங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வகை மாடுகள் நீண்ட கறவை காலத்துடன் அதிக பால் தரக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். எடுத்துக்காட்டு சிந்தி, கிர், சாஹிவால், ஜெர்சி, பிரவுன் சுவிஸ், ஹோல்ஸ்டீன் ஆகிய இனங்கள் சொல்லலாம். அடுத்து இழுவை இனங்கள் அப்படின்றதுனா இந்த வகை காளைகள் பார்த்தீங்கன்னா இழுவை பணிகளுக்கு ஏற்றதாக இருக்கும். எடுத்துக்காட்டு காங்கேயம், மால்வி எல்லாம் சொல்லலாம். அடுத்து பெஜூர் இனம் அப்படின்னு உலக கின்னஸ் பதிவுகளின்படி மிகச்சிறிய பசுகள்னு சொல்றாங்க. இதோட சராசரி நீளங்கிறது 124 சென்டிமீட்டர் தான். சராசரி உயரங்கிறது 87 சென்டிமீட்டர் தான். இது எங்க தோணும்னா வெச்சூர் கிராமம், கோட்டயம் மாவட்டம், கேரள மாநிலத்தில் தோணுவதனால இதை வெச்சூர் இனம் சொல்றாங்க. இது இன்னும் உணவோட அதிகமான அளவு பால் தரக்கூடிய ஒரு சிறப்பினம்னு சொல்லலாம். உலக அளவில் அதிக அளவு பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுங்கிறது இந்தியா தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல பிரபலமான பசு மற்றும் எருமை இனங்கள்லாம் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நன்கு அறிமுகமாக உள்ள சில பசுகள் எடுத்துக்கினா கிர், சிவப்பு சிந்தி, சாஹிவால், அலிகர், அமிர்தமஹால், கில்லரி, காங்கேயம், பர்கூர், கும்பலச்சேரி, புலிக்குளம், ஆலம்பாடி, தார்பார்கர், ஹரியானா, காங்கிரஜ், ஓங்கோல், கிருஷ்ணாவேலி மற்றும் தியோனி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பசு இனங்கள்னு சொல்லலாம். பசுங்களோட கறவை இனங்கள் கூட சொல்லலாம். அடுத்தது இரு பயன்பாட்டு இனங்கள்னா என்னன்னு பார்க்குறோம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பசுக்கள் அதிக பால் தரக்கூடியதாக இருக்கும். மற்றும் அதனுடைய அந்த இனத்தோட காளைகள் பார்த்தீங்கன்னா இழுவை வேலைக்கு உகந்தானமாக இருக்கும்.
எடுத்துக்காட்டு ஒங்கோல், ஹரியானாலும் சொல்ற முடியாதுதான் இந்த இனத்தைச் சேர்ந்தது. வளரும் மக்கள் தொகையின் தேவையை எதிர்கொள்ள சிறிய அளவில் பண்ணை அமைத்து கறவை இனங்களை வளர்ப்பதை விவசாயிகள் விரும்புறாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளும் பால் உற்பத்தியில துணை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கங்கை மற்றும் யமுனை நதிக்கரை பகுதியில் உள்ள ஜமுனா பாரி மற்றும் பஞ்சாபின் பீடல், உத்தரப்பிரதேசத்தின் பார்பாரி ஆகிய நல்ல பால் தரக்கூடிய பசு இனங்கள்லாம் இப்ப இருக்கு, புழக்கத்துல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளின் பொதுவான நோய்கள் பார்க்குறோம். ஒரு நலமான விலங்கு தொடர்ந்து நல்ல முறையில் உண்டு நீர் அருந்தி நல்ல முறையில் உறங்கக்கூடிய தன்மையுடையதாக தான் இருக்கும். இந்த நலமான கால்நடைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொலிவுடனும் சுறுசுறுப்பாகவும் மிகையான விழிப்புடனும் பளபளப்பான தோலுடனும் காணப்படும். நலமற்ற கால்நடைகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு இல்லாமல் நிலையற்ற தன்மையுடன் அடிக்கடி தங்களுடைய தோரணையை மாற்றிக்கொண்டும் பால் உற்பத்தி திறன் வந்து குறைந்தும் காணப்படும். அந்த முக்கியமான கால்நடை நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டர்பெஸ்ட், கால் மற்றும் வாய் நோய், பசு அம்மை, இரத்த கசிவுடன் காய்ச்சல் மற்றும் ஆந்த்ராக்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான கால்நடை நோய்கள் சொல்லலாம். அடுத்து பால் பொருட்களின் பயன்கள் அப்படின்னு பால் பொருட்கள் எடுத்துட்டோம்னா கறவை மாடுகள் சுரக்கும் பாலானது பால்மமாக்கப்பட்ட கொழுப்பு மற்றும் லாக்டோஸோட கலவைன்னு சொல்லலாம். பாலில் உள்ள நொதிகளானது பாலை காய்ச்சி தூய்மைப்படுத்தும் பொழுது அழிக்கப்படுகின்றது. பாலில் பார்த்தீங்கன்னா A, B1, B2 ஆகிய அதிக அளவு அந்த வைட்டமின்லாம் இருக்கு. வைட்டமின் C குறைவாக இருக்கும். இதனுடைய மிகை உணவூட்ட மதிப்பானது தான் குழந்தைகளுடைய முழுமையான உணவாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம பால் யோகட், பால் அடைக்கட்டி, வெண்ணெய், ஐஸ்கிரீம், சுண்டிய பால், தயிர், பால் பவுடர், இது போன்ற பார்த்தீங்கன்னா பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய ஐட்டங்கள்னு சொல்லலாம். இதனால பால் பண்ணை தொழில்ங்கிறது நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு தொழில் தான். அடுத்து இறைச்சின்னு எடுத்துட்டோம்னா இதனுடைய இறைச்சியில் பார்த்தீங்கன்னா புரதம் அதிகமா இருக்கும். அது தவிர இரும்பு, துத்தநாகம், செலினியம் போன்ற தனிமங்களும் அதிக அளவுல இருக்கும். மனித உணவுக்கு தேவையான வைட்டமின்களும் இதுல காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நில மேலாண்மை. கால்நடைகள் மேய்ச்சல்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல இந்த களை செடிகளை கட்டுப்படுத்தவும் அவற்றோட வளர்ச்சியை குறைக்கவும் உதவும். அடுத்து தொழு உரம். தொழு உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை தெளிப்பதன் மூலமாக பயிர் உற்பத்தி உயரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பறவை வளர்ப்பு வரும். பவுல்ட்ரி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையானது கோழிகள், வாத்துகள், வான்கோழிகள், காடை மற்றும்
கினி கோழிகள் போன்றவற்றை வளர்த்தல் மற்றும் எண்ணிக்கை பெருக்குதல் என்று சொல்லக்கூடிய பொருளை குறிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வணிக ரீதியிலான பண்ணைகளில் கோழிகளும் வாத்துகளும் வளர்க்கப்படுது. இப்போ பறவை பண்ணையானது இறைச்சி, முட்டை மற்றும் இறகு உற்பத்திக்காக உருவாக்கப்படுதுன்னு சொல்லலாம். வணிக ரீதியிலான பறவை வளர்ப்புங்கிறது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லலாம். இந்த பாடப்பகுதியில் நம்ம கோழி மற்றும் வாத்து ஆகிய இனங்களோட வளர்ப்பு முறைகளையும் ஒரு நன்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கோழியின வகைகள் பார்க்குறோம். 100க்கும் மேற்பட்ட கோழி இனங்கள் இருக்கு. அதனுடைய பயன்பாட்டினை பொறுத்து கோழிகளை நம்ம 5 வகையாக பிரிக்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா முட்டையிடுபவை, கறிக்கோழி அல்லது இறைச்சி வகை, இரு பயன்பாட்டு வகை, விளையாட்டு வகை மற்றும் அலங்கார வகை. 5 வகையாக பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் முட்டையிடுபவை பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்தியாகவே வளர்க்கப்படக்கூடிய இனம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லெக்கான் பார்க்கலாம். இத்தாலியில் தோன்றிய கோழி இனம் லெக்கான். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியில் ஒரு புகழ்பெற்ற இனம் சொல்லலாம். அளவில் சிறியதாகவும் அடக்கமான உருவத்துடன் ஒற்றை கொண்டை மற்றும் கீழ்த்தாடியில் தசை தொங்கலுடன் காணப்படும். இது பார்த்தீங்கன்னா வெண்மை, பழுப்பு மற்றும் கருப்பு நிறங்களில் காணப்படும். இந்த கோழினை பார்த்தீங்கன்னா விரைவில் முதிர்ச்சி அடைந்து 5 முதல் 6 மாதங்களில் முட்டையிட தூண்டும். எனவே பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக பண்ணையில் இது அதிகம் விரும்பப்படக்கூடிய ஒரு கோழி சொல்லலாம். அது இல்லாமல் வறண்ட நில பகுதியில் தான் இது நல்லா வளரும். அடுத்து சிட்டகாங். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம், கல்கத்தாலாம் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால் முதன்மையாக காணப்படக்கூடிய ஒரு இனம். இது பார்த்தீங்கன்னா பொன்னிற அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்தோட இருக்கும். அலகு நீண்டு மஞ்சள் நிறத்தோட இருக்கும். காது மடல்களும் கீழ்த்தாடை தசைத்தொங்கலும் சிவப்பு நிறத்திலும் சிறியதாக இருக்கும். முட்டையிடுதல் சிறந்தது, நல்ல சுவை மிகுந்த டேஸ்டான அந்த கறி உடையதான் சுவை மிகுந்த கோழி. அடுத்து பிராய்லர் வகையில் கறிக்கோழி வகை பார்க்குறோம். வேகமாக வளர்ச்சி அடைந்து மென்மையான தரமான இறைச்சியை கொடுக்கக்கூடிய கோழிகள்னு சொல்லலாம் பிராய்லரில். இந்த வெள்ளை பிளிமவுத் ராக் இருக்கு. உடல் முழுவதும் வெந்நீர் இலகுவாக இருக்கும். இறைச்சிக்காக பயன்படுத்தப்படும். இது ஒரு அமெரிக்க இனம். வேகமாக வளரும், பண்ணை வளர்ப்புக்கு ஏற்றது. அடுத்து இரு பயன்பாட்டு எடுத்துட்டுனா இந்த கோழி வந்து இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் உற்பத்தி பண்ணப்படும். இதில் பிரம்மாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோழிகள் திரட்சியான உடலோட கனமான எலும்போட நல்ல இறகுகளும் சரியான ஒரு உடல் அமைப்பும் அளவையும் கொண்டதாக இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா கோழிகளையும் படங்களும் கொடுத்துருக்குறாங்க. லக்கான் ஒன்றை ஒன்றா பார்க்கலாம். இது லக்கான் வகை கோழி. அடுத்து பிராய்லர் வகை நல்ல கறிக்கோழி. அடுத்து பிரம்மா வகை கோழி இனங்கள். அடுத்து அசில் சண்டையிடும் பண்பு கொண்ட கோழி, சண்டைக்கு வந்த கோழின்னு சொல்லுவோம். அடுத்து சில்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆபரண கோழி, அலங்கார கோழி. அந்த பிரம்மாவில் பார்த்தீங்கன்னா பட்டாணி கொண்டைதான் முக்கியமான பண்பு. இதில் வந்து வெள்ளிநிற பிரம்மா மற்றும் அடநிற பிரம்மான்னு 2 வகைகள் இருக்கு. அடுத்து விளையாட்டு வகைகளை பார்க்குறோம். பழங்காலம் தொட்டே பார்த்தீங்கன்னா அந்த சேவல் சண்டை அப்படிங்கிற விளையாட்டுன்னு
இந்த சேவல் வகைகள் வந்து அதிகமாக வளர்க்கப்பட்டு பயன்படுத்தப்படுது. இதுல முதல் இடத்துல இருக்குது அசில். இந்த இன கோழிகள்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளை அல்லது கருமை நிறத்துடன் காணப்படும். கோழிகள் அதிக எண்ணிக்கையிலான முட்டைகளை இடாது. ஆனா, அடை காப்பதுல சிறந்த கோழி. இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இது காணப்படும். இவற்றுடைய ஆக்ரோஷமான சண்டையிடும் பண்பு, உறுதியான உடல், கம்பீரமான தோற்றம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவைன்னு சொல்லலாம். மேலும் இது குறைந்த உற்பத்தியாளர் என்றாலும், இதனுடைய இறைச்சியோட தரம் நன்றாக இருக்கும். அடுத்து அலங்கார வகைகள் சொல்லலாம். முட்டை மற்றும் இறைச்சிக்காக மட்டும் இல்லாம, இந்த அலங்கார வகை கோழிகள்ங்கிறது நட்பு விலங்குகளாகவும் பயன்படுத்தப்படுது. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த சில்கின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை. இந்த கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பாக பட்டு போன்ற மிருதுத்தன்மையுடன் கூடிய இறகு பொருளோட காணப்படும். இந்த கோழிகள் கருப்பு தோல் மற்றும் எலும்புகளையும், ஊதா நிற காது மடல்களையும், ஒவ்வொரு கால்லையும் 5 விரல்களையும் மற்ற பண்புகளையும் கொண்டு காணப்படும். பெரும்பாலான கோழிகள்ல 4 விரல்கள் மட்டுமே இருக்கும். பல்வேறு வண்ணங்கள்ல உள்ளது வந்து கோழி கண்காட்சி காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த சில்கி வகைங்கிறது பார்த்தீங்கன்னா, கோழிகள் அமைதிக்கும், சுபாவத்திற்கும் நட்பாக பழகும் விதத்துக்கும் சிறந்தவையாக இருக்கும். அது இல்லாம இந்த சில்கி வகை கோழிகள் வந்து செல்ல பிராணியாக வைத்திருக்கலாம். அடுத்து பண்ணையில எப்படி பண்ணை கோழி வளர்ப்பு முறைகள். இறைச்சி கோழி மற்றும் முட்டையிடும் கோழியை வளர்க்க வேறுபட்ட முறைகள் பயன்படுத்தப்படுது. இது பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடின்றி வளர்க்கப்படுறது, கரிம முறை மற்றும் முற்றத்தில் வளர்க்கும் முறை, கூண்டு வளர்ப்பு முறை மற்றும் வசதியான கூண்டு வளர்ப்பு முறைன்னு பல்வேறு வகைகள் இருக்கு. இதுல பெரிய பண்ணைகள்ல கூண்டு வளர்ப்பு முறையில கோழிகள் வளர்க்கப்படும். மற்ற முறைகளும் இந்த மாதிரி சூழல் வளர்ப்பு முறைகளாக இருக்கு. இந்த முறையில உற்பத்தி செய்யப்படக்கூடிய கோழி வந்து அதோட முட்டைகள் சந்தைகள்ல நல்லா விற்கப்படும். இந்த வளர்ப்பு முறையோட நிலைகள்னு எடுத்துட்டோம்னா, கோழி வளர்ப்புல சில நிலைகள் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, சிறந்த முட்டையிடும் கோழிகளை தேர்ந்தெடுக்கணும். அதாவது புத்தி கூர்மை உள்ள சுறுசுறுப்பான பளபளப்பான கொண்டைகளுடைய அதிக பருமன் இல்லாத கோழிகளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் முட்டைகளை தேர்ந்தெடுக்கணும். முட்டைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கணும். வளமான நடுத்தர அளவுள்ள அடர்பழுப்பு நிறமுடைய ஓடுகளை உடைய புதிதாக இடப்பட்ட முட்டைகளை தான் அடைகாக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. முட்டைகளை நல்லா கழுவி சுத்தம் செய்து உலர்த்தி அப்புறம் பயன்படுத்தணும். அடைகாத்தலும் குஞ்சு பொரித்தலும் பார்த்தோம்னா, புதிதாக இடப்பட்ட முட்டையிலிருந்து குஞ்சு பொரித்து வெளிவரும் வரை அவற்றை உகந்த சூழ்நிலை வைத்து பராமரிக்கிறது அடைகாத்தல்னு சொல்றோம். முழு வளர்ச்சியடைந்த கோழி குஞ்சானது அடைகாத்தல் காலமான 21 to 22 நாட்கள் கழித்து முட்டையிலிருந்து வெளிவரும். இதுல 2 வகையான அடைகாத்தல் முறை இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இயற்கை மற்றும் செயற்கை அடைகாத்தல்னு சொல்லலாம். இயற்கை அடைகாத்தல் முறையில குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முட்டைகளை பெண் கோழி அடைகாக்கும். செயற்கை அடைகாத்தல்ல இன்குபேட்டர்னு சொல்லக்கூடிய கருவியின் மூலமாக அதிக எண்ணிக்கையிலான முட்டைகளை அடைகாக்க முடியும். அடுத்து பேணி காத்தல்னா என்னன்னு பார்ப்போம். பொரித்து வெளிவந்த சிறிய கோழி குஞ்சுகளை 4 முதல் 6 வாரங்களுக்கு கவனத்துடன் மேலாண்மை செய்யக்கூடிய அந்த முறையை தான் பேணி காத்தல் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த பேணி காக்கும் தன்மையின் அடிப்படையில் 2 வகை இருக்கு. அதாவது இயற்கை மற்றும் செயற்கைன்னு 2 வகையா பிரிக்கலாம். அடுத்து பறவை வளர்ப்புக்கான இடவசதின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெயில், மழை மற்றும் கொண்டூண்டியிலிருந்து பறவைகளை பாதுகாக்க சரியான இடவசதி அளித்தலுங்கிறது அவசியம். இந்த இடங்கள் வந்து ஈரத்தன்மையற்றவும், எலி தொல்லை இல்லாமலும், சுலபமாக சுத்தம் செய்யக்கூடியதாகவும், நீண்ட நாள் தாங்கக்கூடியதாகவும் இருக்கணும். அடுத்து ஊட்ட பொருள்கள்னு எடுத்துட்டோம்னா,
கோழி குஞ்சுகளின் முறையான வளர்ச்சிக்கு தேவையான உணவு, நீர், கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் ஆகிய சரியான அளவில் இருக்கணும். பறவை வளர்ப்புடைய உற்பத்தி பொருட்கள்னு எடுத்துட்டோம்னா முட்டையும் மாமிசமும் தான் பறவை வளர்ப்போட முக்கியமான உற்பத்தி பொருட்கள்னு சொல்லலாம். இந்தியாவில் பறவை வளர்ப்பு முக்கிய நோக்கங்கிறது முட்டை உற்பத்தி தான். முட்டையும் மாமிசமும் அதிக அளவில் புரதம், வைட்டமின் நிறைந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். அடுத்து அந்த பறவை வளர்ப்பினால் கிடைக்கக்கூடிய துணை பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பறவை இறகுகள் கிடைக்குது. இதை வச்சு நம்ம தலையணைகள், படுக்கை விரிப்புகள் தயாரிக்க முடியும். பறவையுடைய எச்சத்துல நைட்ரஜன், பொட்டாஷ் மற்றும் பாஸ்பேட் போன்ற உயர்ச்சத்து பொருட்கள் நிறைஞ்சதுனால மிகச்சிறந்த உரமாக பயன்படுது. அடுத்து பறவை வளர்ப்பகத்திலிருந்து உருவாகக்கூடிய இந்த இரத்த உணவு, இறகு உணவு மற்றும் உபர் உணவு, முட்டை உருவாகக்கூடிய பொருட்கள் போன்றவை மாமிசத்துக்காக வளர்க்கக்கூடிய இலங்கு மற்றும் பறவையுடைய வளர்ச்சிக்கு நல்ல உணவாக பயன்படும். மேலும் இந்த பொருட்கள் விலங்குகள் வளர்ச்சிக்கு தேவையான புரதம், கொழுப்பு, வைட்டமின் அதிகமான ஊட்டங்கள் நிறைந்த ஒரு உணவுப் பொருள். பறவை நோய்களில் ராணிகெட், காக்சிடியோசிஸ் மற்றும் கோழி அம்மையெல்லாம் பறவையை தாக்கக்கூடிய பொதுவான நோய். பறவை வளர்ப்போட பயன்கள் என்ன எடுத்துட்டோம்னா பறவை வளர்ப்பை உருவாக்கும் மேலாண்மை செய்யும் அதிகமான மூலதனம் தேவையில்லை, அதிக அளவிலான இடப்பரப்பும் தேவையில்லை, குறைந்த காலத்தில் அதிக லாபம் தரக்கூடியது, புதிய ஊட்டச்சத்து மிக்க பொருட்களை தருகின்றது. இது உலக அளவில் தேவை அதிகமாக இருக்கு. அது இல்லாமல் அதிக அளவு வேலை வாய்ப்பினையும் உருவாக்க முடியும். அடுத்து பல்வேறு வகையான கொண்டுண்ணிகளின் வகை பற்றி நண்பர்கள் எச்சரிக்கவும், நாங்கள் நலம் பற்றி தாய்க்கு அறிவிக்கவும், கோழிகள் பார்த்தீங்கன்னா தனித்தன்மையுள்ள 24க்கும் மேற்பட்ட ஒலிகளை கொண்டு தம்முள் தொடர்பு கொண்டு இருக்கின்றது. கோழிக்கு 24 வகையான லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஒலிகள், அந்த ஒலிகள் மூலமாக அது தெரிந்து தொடர்பு கொண்டுக்குது. கடைசியாக வாத்து வளர்ப்பு வர்றோம். இந்த 12வது வணிக விலங்கியலின் போக்குகளில் கடைசி சாப்டர் வாத்து வளர்ப்பு. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சிடும். நல்லா கவனிச்சுக்கிறோம். வாத்து வளர்ப்புங்கிறது வாத்து நீரில் வாழக்கூடிய ஒரு பறவை தான். இது நம்ம நாட்டு பறவையில் 6% வளர்ப்பின் உயிர் தொகை பெற்றிருக்கும். 20 வகைப்பட்ட வாத்து இனங்கள் இந்த வளர்ப்பில் பயன்படுத்தப்படுது. இந்தியன் ரன்னர் மற்றும் சைலட் மேட்டா போன்ற நாட்டு இனங்கள் ஒன்றெல்லாம் நாட்டு இனங்களை சேர்ந்தது. மஸ்கோரி, பெக்கின், ஐல்ஸ்பரி மற்றும் கேம்பல் இதெல்லாம் வெளிநாட்டு இனம் வாத்துக்கள்னு சொல்லலாம். அடுத்து காட்டு இனமான மாலார்டு, அனஸ்போஸ்கஸ், இது வாத்தின வீட்டில் வளரக்கூடிய வாத்தினங்கள் உருவாக்கப்பட்டது. அடுத்து நீருயிரி வளர்ப்பியல் சேர்ந்து அது வாத்து பண்ணை அமைப்பது அதிக லாபம் ஈட்டக்கூடியதுன்னு சொல்றாங்க. வாத்தினுடைய தனி பண்புகள் என்ன எடுத்துட்டோம்னா உடல் முழுமையும் நீர் ஒட்டாத தன்மையுடைய இறகுகளால் மூடப்பட்டிருக்கும். தோலின் கீழ் உள்ள ஓரடுக்கு கொழுப்பு படலாம் இறகுகளிலிருந்து ஈரத்தன்மையை அடையாம பாதுகாக்கும். காலையிலே அல்லது இரவிலே முட்டையிடும். அரிசி தவிடு, சமையலறை கழிவு, மீன் மற்றும் நத்தைகளை உணவாக எடுத்துக்கும். வளர்ப்பு இனங்கள்னா பயன்பாட்டின் அடிப்படையில் வாத்தினங்கள் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். அது கறிக்காக பயன்படக்கூடிய வாத்தினங்கள், முட்டை உற்பத்திக்கு பயன்படக்கூடிய வாத்தினங்கள், கறிக்காக முட்டைக்காக பயன்படக்கூடிய இரு உபயோக பயன்பாட்டு இனங்கள்னு சொல்லலாம். அடுத்த வாத்து வளர்ப்பு நன்மைன்னு எடுத்துட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா நீர் உள்ள சிறிய புழக்கடை பகுதிகளிலும் வளர்க்கலாம்.
இவற்றுக்கு குறைவான பராமரித்தலும் மேலாண்மையும் போதுமானது. அனைத்து சூழ்நிலையும் தகமைத்து வாழும் தன்மை கொண்ட உயிரினம் அது. இந்த விலங்குகள் உயிரினம் நல்ல உணவுண்ணும் திறனும், நல்ல வளரும் திறனும் மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மையும் கொண்ட விலங்கினமாக, ஒரு பறவையினமாக இது இருக்கு. சரிங்களா? இதோட உங்களுக்கு இந்த சாப்டர், கடைசி சாப்டர் போர்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இதில் உள்ள இந்த க்ளோசரி கலைச்சொற்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.